இன்றைக்கி பண்ணுறது சாபுதானா கட்லெட். அதுக்கு இந்த ஜவரிசியை ஒரு 2 hours நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். இதை நல்லா கைட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிடணும். அது கூட ஒரு உருளைக்கிழங்கும் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பீனட் கொஞ்சம் மிக்சியில் போட்டு வறுத்த பீனட்டு ஃப்ரை பண்ண பீனட்டை மிக்சியில் போட்டு திரிச்சிட்டு இது கூட க்ரீன் சில்லி, உப்பு, தென் கறி லீவ்ஸ், மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா ரவுண்டாக தட்டி தோசை கல்லில் பேனில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இதில் இந்த ஜிஞ்சரும் க்ரீன் சில்லியும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிடலாம், கட்லெட் மாதிரி. சில பேருக்கு டீப் ஃப்ரை தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வடை போடுற மாதிரி டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் அதை நல்லா கட்லெட்டை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த சட்னி மாதிரி மல்லி இலை, அப்புறம் யோகட், 2 ஸ்பூன் யோகட், 2 க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், சால்ட்டு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கு.